எங்க தங்கச்சியோட வாழ்க்கைய காதல்ன்ற பேர்ல உங்க பையன் அநியாயமா அழிச்சிட்டான். எங்க குடும்பத்தோட மான மரியாதையெல்லாம் போச்சு. அவனை சும்மா விட மாட்டான். அவனுடைய ஜாதகத்தை கணிச்சதே நான் தான். ஜாதகம் கணிச்ச என் கையால அவனுக்கு காரியம் செய்ய முடியாது. அவனோட விதியை மாத்துறதுக்கு என்னால முடியாது. அவமானப்பட்டு வந்து நிக்கிற உங்களுக்கு என்னால ஒண்ணும் செய்ய முடியல. வேண்டாம், என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க வாங்கட. நாங்க அவனை விட மாட்டோம். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வயிறு நிறையறதால இப்ப எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு இப்ப ஒண்ணும் வேண்டாம். உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது ஒரு வேலைக்காரியா இல்ல, அம்மாவை இழந்த ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவாத்தான். உன்னோட பாசம் கூட அவனை திருத்தல. அவனோட விதியை திருத்தறதுக்கு வழுதூர் அம்மனால கூட முடியல. அப்புறம் எப்படி உன்னால முடியும்? அம்மா மகமாயி, டேய், நீ ஒரு காலம் உருப்படவே மாட்ட. இங்க பாருடா, நான் ஒரு வேலைக்காரியா இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப இங்க என்ன நடந்துச்சு? என்ன ஒண்ணுமே நடக்கலங்கறியா? ஒண்ணு நடக்கல. டேய், எனக்கு ஒரு அக்காவும் 3 பசங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் ஏன் இந்த வீட்ல இருக்கேன்னா, நீ திருந்தி நல்லவனா வாழறத பாக்கிறதுக்காக மட்டும்தான். இல்லடா, நீ உருப்படவே போறதில்ல. டேய், நம்ம உறவு முறிஞ்சிருச்சு. நான் போறேன்டா. இனிமே இங்க வரமாட்டேன். ஆண்டி, ஐயோ தோடா, நீ இனிமே என்ன ஆண்டின்னு கூப்பிட வேண்டாம்.